பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். Proverbs chapter 4:5. ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. எனக்கு பெரிய மாணவர்களே, நாம் சம்பாதிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பணத்தில் போடுவாங்க. பைபிள் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அது பலனை பான்பாயிரு சொல்கிறார். ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிச்சுட்டு நிறையா வந்துருச்சு, பொக்கிஷன் சேர்த்து வச்சுட்டு, ஐயோ நிறையா வந்துருச்சே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு களஞ்சியத்தில் நான் சேர்த்து வைக்க போகிறேன், கட்ட போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு வார்த்தை வருது, இன்று இரவே உன் ஜீவனை எடுத்துக்கொண்டால் எங்கே போவேன். சம்பாதிக்கிறார்கள், ஆனால் பரலோகத்துக்குரிய இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தா கிடையாது. நான் கோடி கோடியாக சம்பாதிச்சேன், நான் அவ்வளோ சம்பாதிச்சேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன், காப்பாற்றி கொள்வதற்கு அரசியலுக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒருவர் தெரியும், அவங்க எந்த டேக்ஸும் கட்ட மாட்டாங்க, அவங்க சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு எலெக்ஷனில் அவங்க நின்று எலெக்ஷனில் தோற்றாங்க. அதிகமாகலாம் ஓட்டெல்லாம் விழலை, நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு பெரிய மனுஷன்தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஓட்டு விடலை. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் எலெக்ஷனில் நின்று நிறைய லாஸ் ஆகிடுச்சு, பணத்தெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ₹1 யாருக்கும் காசு கொடுக்க கிடையாது. ஆனால் கடைசியில் அவர்கள் மரிக்கும்போது நரகத்தின் பிள்ளைகளாக தான் மரித்தார்கள். அந்த குடும்பத்தில் அந்த ஆசுவத்தை பார்க்க முடியல. எனக்கு பிரியமானவர்களே, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஞானத்தை சம்பாதிக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் கவனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கை கொள்ளுங்க. பைபிளை எங்கே போல கையில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பாட தெரிஞ்சவங்களாக இருந்தால் தனிமையில் பாடிக்கிட்டே இருங்க. ஒருவேளை டங்ஸில் அந்நிய பாஷையில் இருக்கிறவங்களாக இருந்தால், டிராஃபிக்கில் இருந்தால் கூட சரி, டங்ஸில் அப்படியே அந்நிய பாஷையில் பாடிக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க. ஞானத்தை சம்பாதிங்க. இது ஒரு பொல்லாங்கான காலம். ஜனங்களுடைய இருதயம் உலக கவலைகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிற நேரமாக இருக்கிறது. சந்தோஷமும் சமாதானமும் இன்னைக்கு காணாமல் போய்விட்டது. ஃபார்மாலிட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் அட்டன் பண்ணுகிற ஒரு கூட்டமாக தான் இருக்கிறார்கள். அதுவும் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சபைக்கு வருவதே கிடையாது. அவர்கள் ஊழியர்களை பெருசாக வச்சிருக்கிறாங்க, ஆண்டோடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த ஞானத்தை சம்பாதிக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கட்டும். தைரியமாக யார்ட்டினாலும் தைரியமாக பேசுங்க. வசனம் சொல்லுது, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லுங்கள். வசனத்துக்காக வாழணும்னு சொல்லுங்கள். ஆண்டோடைய வார்த்தை என்றைக்குமே மாறாதது. எனக்கு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு சாட்சியை சொன்னாங்க. ஒரு சிறு குழந்தை, ஒரு 3.5-4 வயசு, எல்கேஜி தான் சேர்த்துருக்குறாங்க. அந்த குழந்தை ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை அந்த மழலை சத்தத்தில் அது பேசியிருக்கு. அதை பெருசாக யாரும் எடுத்துக்கல. அந்த பிள்ளை என்னென்னலாம் பேசிச்சோ அந்த அத்தனையும் நடந்துச்சான். ஆச்சரியமாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் நம்பலைங்க, இப்போ தாங்க நம்புகிறோம், இந்த பிள்ளை வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அது ஜீவன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால இந்த சம்பாதிக்கிற விஷயம், சிலருக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் சம்பாதிப்பாங்க, படிப்பு ஏறலைன்னு சம்பாதிப்பாங்க, வழி இல்லைன்னு சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த சம்பார்த்தனை அப்படி கிடையாது. சிறு வயதிலிருந்தே ஞானத்தை சம்பாதிக்கிற இறுதியம் நமக்குள்ளே இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். எந்த குடும்பத்திலெல்லாம் வசனம் ஞானமாக மாறுகிறதோ அந்த குடும்பமெல்லாம் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதியால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஞானத்தை சம்பாதிங்க. அந்த வார்த்தையை பாருங்கள், பைபிள் வசனத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய கிருபையை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசுப்பா, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். சமம் உண்டாக்கிட்டு இருக்க மாட்டேன். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.